டேய் ரொம்ப தேங்க்ஸ்ரா. நீ மட்டும் இல்லைனா நான் அவ்வளோதான்டா. பரவாயில்லடா. டேய் எப்படிடா அவங்க எல்லாரையும் தனியால அடிச்ச? அப்படியே சும்மா அச்சேன்டா. டேய் உண்மையை சொல்றா. இதோ இந்த மாட்டு மந்திரக்கல்லை வச்சு தான்டா. எங்க கூட அப்போ மந்திரக்கல்லாம் உண்மைதானா? அப்படி இல்லை, இது வேற. எப்படி அது உனக்கு கிடைச்சது? அந்த பேய் வீடு இருக்குல்ல, ஆமா. அதுக்குள்ள நான் போனேன்டா. என்ன வேணுமோ கேளு. இதான் நடந்தது. என்னடா ஏதோ சினிமா கதை கேட்குற மாதிரி இருக்கு. சரி மற்ற மந்திரக்கல்லாம் எங்கடா? அதை ஏன்டா கேட்குற? எங்கள் அம்மா மந்திரக்கல்லாம் குப்பைன்னு நினச்சி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்கடா. நானும் பக்கத்தில் இருக்க எல்லா குப்பை தொட்டியும் தேடி பார்த்தேன். ஆனால் கிடைக்கவே இல்லை. இப்போ எப்படிடா கண்டுபிடிக்க போற? தெரியல. இப்போ அந்த மந்திரக்கல் யார்கிட்ட இருக்கோ, ஏதாவது நல்லவங்க கிட்ட கிடைச்சா பரவாயில்ல, ஒருவேளை கெட்டவங்க கிட்ட கிடைச்சா மந்திரக்கல் ஒர்க் ஆகணும் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். நான் வேணா ஒரு ஐடியா தரவா? சொல்றா. இல்லை, நான் நிறைய சினிமாவில் பார்த்துருக்குறேன். சிசிடிவி வச்சு தான் பொருள்லாம் கண்டுபிடிப்பாங்க. வேணா நம்ம அப்படி ட்ரை பண்ணலாமே. டேய் சூப்பர்ரா. வா வா வா, இப்பயே போய் பார்க்கலாம். போலாம் போலாம். சொல்லுங்கப்பா. ஆன்ட்டி, எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட், இந்த குப்பையெல்லாம் எங்கே போகுதுன்னு ட்ராக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அந்த சிசிடிவி பார்ப்பேன் ஆன்ட்டி. ஆமாம் ஆண்டி. படிக்கிறதுக்குன்னு சொல்றீங்க, சரி போய் பாருங்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஆன்ட்டி. டேய் இந்த கேமரா வைடா. டேய் நேற்று எத்தனை மணிடா இருக்கும்? நேற்று சாயந்தரம் ஒரு 3:30 மணி இருக்கும்டா. டேய் ஆன்ட்டி வராங்க. குப்பைக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கடா. குப்பைக்காரங்கள் எடுத்துட்டு போறாங்கடா. சரி வா, வேற வீட்டுக்கு போய் பார்க்கலாம். டேய் இந்த வீட்டில் சிசிடிவி இருக்குடா, வாடா. ஆன்ட்டி, எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட். டேய் சீக்கிரம் போடுறா. போடுறேன்டா. டேய் குப்பைக்காரங்கள் வராருடா. வந்து மந்திரக்கல் டப்பாவை குப்பை தொட்டியில் போடுறாரு. இதுலேருந்து எங்கடா போயிருக்கோம்? டேய் அங்க பாருடா. யார்டா இவன்? மந்திரக்கல் டப்பாவை மட்டும் கரெக்டாக எடுக்கிறானா? கண்டிப்பாக பிளான் போட்டு தான்டா எடுக்கிறான். டேய் அவனை பார்த்தா நம்ம வயசு பையன் தான்டா இருக்கு. ஆமாண்டா, நம்ம கிளாஸ் பையன் தான்டா எவனோ எடுத்துருக்கணும். என்னடா சொல்ற? ஆமா. சரி விடுறா, நாளை ஸ்கூல்ல போய் பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கூல் பையன் தான் எப்படா சொல்ற? நான் இதுவரையும் மந்திரக்கல்ல 2 இடத்துல மட்டும் தான்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஸ்கூலு, இன்னொன்று அன்னைக்கு ஒரு நாள் கிரவுண்டில். எனக்கு தெரிஞ்சு கிரவுண்டில் யாரும் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லைடா. ஆனால் ஸ்கூலில் அப்படி இல்லை. ஆமாண்டா கரெக்டா. டே வெற்றி, உடனே ஆஃபீஸ் ரூம் போ. அங்கே அட்டெண்டன்ஸ் இருக்கும். அதில் நேற்றும் இன்றைக்கும் யார் ஆப்சென்ட்னு பார்த்து உடனே என்கிட்ட வந்து சொல்டா. நீ சொன்ன நான் ஏன்டா செய்யணும்? நம்ம கிளாஸ் மிஸ் தான்டா உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. சீக்கிரம் பார்த்துட்டு வந்து உடனே சொல்லு. என்னோட கெஸ் கரெக்ட்னா அவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான். என்னடா சொல்ற? அவன் ஏன்டா உன்னை தேடி வரணும்? வேற எதுக்கு? இந்த மாட்டு மந்திரங்களுக்கு தான். டேய் எனக்கு வயிற்று கலக்குதுடா. நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் லீவ் போட்டது வேற யாரும் இல்லை, உன் ஃப்ரெண்டு சுப்பு தான். சுப்புவா? ஆமாம், அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு உங்களுக்கு லீவு. ஏன் மேம்? நம்ம ஸ்கூல் மாடியில் கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ பேய் இருக்கு. அது நம்ம பிரின்சிபல் மேம் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. பாம்பு மந்திரக்கல். உன் ஃப்ரெண்டு அஸ்வினும் டாய்லெட் போகும்போது அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான். நமக்கு வேறு வழி இல்லை, உடனே அஸ்வினை போய் காப்பாற்றணும். அஸ்வினே!
ஆமா டேய் அவன் பாம்பு மந்திரங்கள் வச்சிருக்கான்டா. தெரியுது. டேய் என்ன எப்படியா காப்பாத்திடுறா. சாவுடா. டேய் மந்திரங்களை குடுறா, அவனை போய் நான் அடிக்கிறேன்டா. இந்தடா. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லடா. டேய் அஸ்வினே. சாரிடா ஹரி. டேய் என்னடா ஆச்சு? உட்கார்றா. இந்தா தண்ணி குடி. உன்னை எவ்வளவு நம்பினேன், ஏன்டா இப்படி பண்ண? ஏண்டா உன் மாமன் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தான்னு சொல்லுவான், அதை நான் அப்படியே நம்பணுமா? நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சேன் உன்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் மந்திரங்கள் தானே. அப்புறம் நானே ஆளுங்களை செட் பண்ணி என்னை அடி வாங்குற மாதிரி செட்டப் பண்ணேன். அந்த வலையில நீ மாட்டிக்கிட்ட. இருந்தாலும் அந்த மந்திரங்களை ஒன்றிருந்து எப்படி எடுக்கிறேன்னு தெரியாமலே இருந்தது. அப்பதான் எனக்கு ஒரு கால் வந்தது. டேய் நீ ஹரிஷ் வச்சிருக்க டப்பாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பல, ஆமா. அது அவங்க அம்மா எடுத்து குப்பைக்காரங்கிட்ட குடுக்குறாங்கடா. அப்படியா? யாருக்கும் தெரியாம அந்த டப்பாவை எடுத்து வைடா. இதான் நடந்தது. இப்போ மொத்த மந்திரங்களும் எங்க கிட்ட தான் இருக்கு. என்னது கேட்கல? நம்ம கிட்ட இருக்கா? என் கிட்ட இருக்கு. பாம்பு மந்திரங்கள் எப்படி அர்த்தம்? இருந்தாலும் அந்த மந்திரங்களை ஒன்றிருந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமலே இருந்தேன். பாம்பு மந்திரங்கள் எப்படாத்த? டேய் உன் கையில முதல் கால மந்திரங்கள் இருக்கான்னு பாரு. இது எப்படி? டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய்